அடுத்ததாக என்ன கருத்து கணிப்பீட்டில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் சொன்னால் 58% இளம் பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேலுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் ஜனநாயகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற நம்பிக்கை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க என்று 58% பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் நம்புகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விவகாரம். இளம் பிரித்தானிய மக்கள் இந்த நிலைக்கு திரும்பி இருப்பது பாலஸ்தீனத்திற்கான மிக பெரும் ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இருக்குதாங்களா இல்லையா, இவங்க தான் பிரித்தானியா 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலை பாலஸ்தீனத்திற்குள் உருவாக்கியது, அதை ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வரலாறு திரும்புகிறது. பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் தங்களுடைய நாடு செய்தது பிழை, பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள், அவர்களுடைய நாடு அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான உண்மையான நிலைப்பாட்டுக்கு மாறி இருப்பது மட்டுமல்லாமல், பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் 31% மட்டுமே யூதர்களுக்கான தாயகமாக இஸ்ரேல் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 31% 69% இஸ்ரேலை நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் யூதர்களுடைய தாயகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு எதிரானது என்பதை மிக தெளிவாக ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன பூமி தான் உண்மையான நாடு என்பதை 61% பிரித்தானியாவினுடைய மக்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக தெளிவான கருத்து கணிப்பீடாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.